ஒரு போர். 18 நாட்கள், 18 அட்சௌகினி படை. ஒரு குடும்பத்தினருக்கும் இன்னொரு குடும்பத்தினருக்கும் இடையே நடந்த போர். அந்த போரில் இறந்தவர்கள் 166 கோடி மனிதர்கள். இது வெறும் கதையில்லை, இது மனித வரலாற்றின் மிகவும் ஆழமான உண்மை. இதன் பெயர் மகாபாரதம். வணக்கம் நண்பர்களே, ரூட்ஸ் ஆஃப் தமிழுக்கு மீண்டும் ஒருமுறை நல்வரவு. இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது உலகின் மிகவும் பெரிய மகாகாவியத்தின் முழு கதையை 20 நிமிடத்தில். ஒவ்வொரு முக்கியமான தருணமும், ஒவ்வொரு மறக்க முடியாத கதாபாத்திரமும். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். கடைசியில் நான் சொல்லப்போவது உங்களை ஆழமாக யோசிக்க வைக்கும். தொடங்குவோம். அத்தியாயம் 1. தொடக்கம். எல்லாம் தொடங்குவது ஒரு அரசனிடமிருந்து. ஹஸ்தினாபுரத்தின் அரசன் சந்தனு. அவன் கங்கை நதியில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தான், காதலித்தான், திருமணம் செய்தான். அந்த பெண்ணின் பெயர் கங்கா. அவள் ஒரு நிபந்தனை வைத்தாள். நான் என்ன செய்தாலும் கேட்கக்கூடாது. சந்தனு ஒப்புக்கொண்டான். கங்கா ஒவ்வொரு குழந்தை பிறந்தவுடன் நடியில் போட்டாள். சந்தனு மனம் வலிந்தும் வாயை திறக்கவில்லை. 8வது குழந்தை பிறந்தது. இம்முறை சந்தனுவால் தாங்கவில்லை. கேட்டான். கங்கா சென்றாள். அந்த 8வது குழந்தையை தன்னுடன் அழைத்துச் சென்றாள். அந்த குழந்தை பெயர் தேவவிரதன். பிறகு அவன் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டான். சந்தனு மீண்டும் காதல் கொண்டான். ஒரு மீனவத்தியை, சத்தியவதியை. அவளின் தந்தை ஒரு நிபந்தனை வைத்தான். சத்தியவதியின் மகன்தான் அரசனாக வேண்டும் என்று. ஆனால் இளவரசன் தேவவிரதன் இருக்கிறான். தேவவிரதன் ஒரு பெரிய தியாகம் செய்தான். தான் ஒருபோதும் அரசனாக மாட்டேன், திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சபதமெடுத்தான். அந்த பயங்கரமான சபதத்தால் அவன் பீஷ்மரானான். பீஷ்மம் என்றால் பயங்கர சபதம். இது மகாபாரதத்தின் முதல் தியாகம். அத்தியாயம் 2. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள். சத்தியவதிக்கும் சந்தனுவுக்கும் விசித்திர வீரியன் என்ற மகன் பிறந்தான். ஆனால் அவன் சீக்கிரம் இறந்தான், வாரிசு இல்லாமல். அவனுக்கு 2 மனைவியர், அம்பிகை மற்றும் அம்பாலிகை. வேதவியாசர் வந்தார். நியோக முறையில் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தனர். அம்பிகைக்கு பிறந்தவன் திருதராஷ்டிரன், பிறவி குருடன். அம்பாலிகைக்கு பிறந்தவன் பாண்டு, வெளுத்த நிறம். திருதராஷ்டிரன் குருடன் என்பதால் அரசு கிடைக்கவில்லை. பாண்டு அரசனானான். ஆனால் விதி வேறு வழியில் சென்றது. பாண்டு ஒரு முனிவரை தற்செயலாகக் கொன்றான். சாபம் வந்தது. நீ எந்த பெண்ணையும் தொட்டால் இறப்பாய் என்று. பாண்டு காட்டிற்குச் சென்றான். காட்டில் அவனது 2 மனைவியர் குந்தி மற்றும் மாத்ரி மந்திர சக்தியால் குழந்தைகள் பெற்றனர். குந்திக்கு 3 பிறந்தனர், யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன். மாத்திரிக்கு 2 பிறந்தனர், நகுலன், சகாதேவன். இவர்கள் 5 பாண்டவர்கள். ஹஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரனுக்கு 100 மகன்கள் பிறந்தனர். அவர்களே கௌரவர்கள். தலைவன் துரியோதனன். பாண்டு இறந்தான். பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரம் வந்தனர். அத்தியாயம் 4. அரக்கு மாளிகை சதி. துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மீது பொறாமை வளர்ந்தது. அவர்களை அழிக்க திட்டம் தீட்டினான். வாரணாவதம் என்ற இடத்தில் ஒரு மாளிகை கட்டினான், அரக்கு மாளிகை. இரணில் தீ வைத்து பாண்டவர்களை கொல்ல திட்டம் தீட்டினான். ஆனால் விதுரர், திருதராஷ்டிரனின் தம்பி, பாண்டவர்களுக்கு எச்சரிக்கை விட்டார். பாண்டவர்கள் நிலத்தடி வழியாக தப்பினர். மாளிகை கொழுந்து எரிந்தது. கௌரவர்கள் மகிழ்ந்தனர். பாண்டவர்கள் இறந்தனர் என்று நினைத்தனர். பாண்டவர்கள் காட்டில் ஒழிந்தனர், வேடர்களாக வாழ்ந்தனர். அத்தியாயம் 5. திரௌபதை ஸ்வயம்வரம். பாஞ்சால நாட்டில் திரௌபதை ஸ்வயம்வரம். மச்சையந்திரம் சாதனை. அர்ஜுனன் வென்றான். திரௌபதியை மணந்தான். ஆனால் அன்று ஒரு விசித்திரம் நடந்தது. தாய் சொன்னாள், நீங்கள் கொண்டு வந்தது எதுவாயினும் 5வரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று. தாயின் வார்த்தை மீற முடியாது. திரௌபதை 5 பாண்டவர்களுக்கும் மனைவியாக ஆனாள். இது மகாபாரதத்தின் மிகவும் விவாதப்படும் தருணங்களில் ஒன்று. ஒரு பெண்ணுக்கு 5 கணவர்கள். அன்றைய சமூகம் இதை எப்படி ஏற்றது? ஏன் இப்படி நடந்தது? இதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் மகாபாரதம் இதை மறைக்கவில்லை. அதுவே இந்த காவியத்தின் மகிமை. அத்தியாயம் 6. ஹஸ்தினாபுரம் திரும்பல். பாண்டவர்கள் வெளியே வந்தனர்.
கிருஷ்ணன் துணை நின்றான். ஹஸ்தினாபுரம் திரும்பினர். பீஷ்மர் ஆலோசனையால் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. கௌடவர்களுக்கு ஹஸ்தினாபுரம், பாண்டவர்களுக்கு காண்டவபிரஸ்தம். வெறும் காடு. பாண்டவர்கள் அந்த காட்டை இந்திரபிரஸ்தமாக அழகிய நகரமாக மாற்றினார்கள். யுதிஷ்டிரன் அரசனானான். அத்தியாயம் 7. தாயக்கட்டம் சதி. துரியோதனன் இந்திரபிரஸ்தம் வந்தான். மாளிகையின் அழகை பார்த்தான். ஒரு இடத்தில் தண்ணீர் என்று நினைத்து கால் வைத்தான். தரை. இன்னொரு இடத்தில் தரை என்று நினைத்தான். தண்ணீர். விழுந்தான். துரோபதை சிரித்தாள். அந்தகனின் மகன் அந்தகன் என்று சொன்னாள். அதாவது குருடனின் மகன் என்று. துரியோதனனுக்கு இது மிகவும் அவமானமாகப்பட்டது. அவமான நெருப்பு எரிந்தது. திட்டம் தீட்டினான். சகுனி என்ற மாமன் இருந்தான். தாயக்கட்டத்தில் வல்லவன், சதியில் கெட்டிக்காரன். யுதிஷ்டிரனை தாயக்கட்டத்திற்கு அழைத்தனர். யுதிஷ்டிரன் நல்லவன். ஆனால் அவனுக்கு ஒரு பலவீனம், சூதாட்டம். சூது ஆட ஆரம்பித்தான். தோற்கத் தொடங்கினான். சொத்து போனது. ராஜ்யம் போனது. தம்பிகளை பணயம் வைத்தான். தோற்றான். தன்னையே பணயம் வைத்தான். தோற்றான். இப்போது துரியோதனன் கேட்டான், துரோபதியை பணயம் வை என்று. யுதிஷ்டிரன் வைத்தான். தோற்றான். துரோபதை அரச சபைக்கு இழுத்து வரப்பட்டாள். துச்சாசனனை துரியோதனன் கட்டளையிட்டான். அவள் புடவையை உரி என்று. துச்சாசனன் உரிக்க ஆரம்பித்தான். துரோபதை கண்ணனை நினைத்தாள். கண்ணன் காத்தான். புடவை நீளமாக தொடர்ந்தது. துச்சாசனன் களைத்தான். துரோபதை காப்பாற்றப்பட்டாள். அன்று துரோபதை ஒரு சபதம் எடுத்தாள். துச்சாசனனின் இரத்தத்தால் தன் தலைமுடியை சீவுவேன் என்று. பீமன் ஒரு சபதம் எடுத்தான். துச்சாசனனை கொல்வேன், துரியோதனனின் தொடையை உடைப்பேன் என்று. அந்த சபதங்கள் பிற்காலத்தில் நிறைவேறின. அத்தியாயம் 10. வனவாசம் மற்றும் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம். வாழ வேண்டும் என்று நிபந்தனை. வனவாசத்தில் பல நிகழ்வுகள். அர்ஜுனன் கடவுளரிடம் ஆயுதங்கள் பெற்றான். பீமன் ஹனுமானை சந்தித்தான். யுதிஷ்டிரன் யக்ஷனிடம் ஞானம் பெற்றான். யக்ஷ பிரச்சனை என்று அழைக்கப்படும் அந்த தருணத்தில் யக்ஷன் கேட்ட கேள்விகளுக்கு யுதிஷ்டிரன் சொன்ன பதில்கள் இன்றும் தத்துவ நூல்களில் மேற்கோள் காட்டப்படுகின்றன. அஞ்ஞாதவாசம் விராட நாட்டில் 1 வருடம் மறைந்து வாழ்ந்தனர். யுதிஷ்டிரன் கங்கன், பீமன் வல்லவன், அர்ஜுனன் பிருகன்னலை என்ற பெண்ணாக, நகுலன் கிரந்தர்வர்தனன் என்று, சகாதேவன் தந்தபாலன் என்று, துரோபதை சைரந்திரி என்று. 13 ஆண்டுகள் கடந்தன. கௌரவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அத்தியாயம் 9. போர் தவிர்க்கும் முயற்சி. 13 ஆண்டுகள் முடிந்தன. பாண்டவர்கள் ராஜ்யம் திரும்பக் கேட்டனர். துரியோதனன் மறுத்தான். ஊசிநுனி அளவு நிலம் கூட தரமாட்டேன் என்றான். கிருஷ்ணன் தூதனாக சென்றான். 5 கிராமங்களாவது கொடு என்று கேட்டான். துரியோதனன் மறுத்தான். கிருஷ்ணனையே சிறைப்பிடிக்க முயன்றான். கிருஷ்ணன் விஸ்வரூபம் காட்டினான். அரச சபையே நடுங்கியது. போர் தவிர்க்க முடியாமல் போனது. இப்போது ஒவ்வொருவரும் தங்கள் பக்கத்தை தேர்ந்தெடுத்தனர். அர்ஜுனன் மற்றும் துரியோதனன் இருவரும் கிருஷ்ணனிடம் சென்றனர். கிருஷ்ணன் சொன்னான், ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் என் படை. நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். யார் வேண்டும் என்று தேர்ந்தெடுங்கள். துரியோதனன் படையை தேர்ந்தெடுத்தான். அர்ஜுனன் கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தான். அத்தியாயம் 10. குருக்ஷேத்திர போர் தொடக்கம். குருக்ஷேத்திரம். போர்க்களம் கயார். இரு பக்கமும் பெரிய படைகள். பீஷ்மர் கௌரவர் தளபதி. துரோணர் ஆயுத குரு. கர்ணன் துரியோதனனின் நண்பன். சகுனி சதியாளன். பாண்டவர் பக்கம் அர்ஜுனன் தளபதி. கிருஷ்ணன் தேரோட்டி. பீமன் கோபக்காரன். யுதிஷ்டிரன் தர்மவான். போர் தொடங்கப் போகிறது. அர்ஜுனன் தேரில் நிற்கிறான். எதிரே பார்க்கிறான். பாட்டன் பீஷ்மர். குரு துரோணர். உறவினர்கள், நண்பர்கள். அர்ஜுனனின் கை நடுங்கியது. வில் கீழே விழுந்தது. நான் போரிடமாட்டேன் என்று தேரில் உட்கார்ந்தான். கிருஷ்ணன் பேசினான். அந்த பேச்சே பகவத்கீதை. 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள். உலகின் மிகவும் பெரிய தத்துவ நூல். கர்த்தவ்யம் செய், பலனை எதிர்பார்க்காதே. உயிர் அழிவதில்லை, உடல் மட்டும் மாறுகிறது. யுத்தம் தர்மத்திற்காக. செய்ய வேண்டியதை செய். அர்ஜுனன் எழுந்தான். வில்லை எடுத்தான். போர் தொடங்கியது. அத்தியாயம் 11. 18 நாட்கள் போர். முதல் நாள். பீஷ்மர் தளபதி. அவரை எதிர்க்க யாரால் முடியும்?
இச்சாமரணம் பெற்றவர். அம்புகள் அவரை தீண்டாது என்று அனைவரும் நம்பினர். 10ஆம் நாள் அர்ஜுனன் போரிட மறுத்தான் பீஷ்மரை நோக்கி. ஏனென்றால் பாட்டன். கிருஷ்ணன் கோபமடைந்தான். சக்கரம் எடுத்தான். பீஷ்மரை கொல்ல ஆரம்பித்தான். பீஷ்மர் மகிழ்ந்தார். கிருஷ்ணன் கையால் மரணம் வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அர்ஜுனன் கிருஷ்ணனை தடுத்தான். தான் போரிடுகிறேன் என்று சொன்னான். ஷிகண்டி என்பவரை முன்னே வைத்து பீஷ்மரை தாக்கினான். பீஷ்மர் அம்பு மேல் விழுந்தார். ஆனால் இச்சாமரணம் பெற்றவர் மரிக்கவில்லை. அம்பு மேல் கிடந்தார். உத்தராயண காலம் வரும் வரை காத்திருந்தார். பீஷ்மர் விழுந்த பிறகு துரோணர் தளபதியானார். துரோணரை எப்படி வெல்வது? துரோணருக்கு அசுவத்தாமன் என்ற மகன் இருக்கிறான். அவன் இறந்துவிட்டான் என்று கேட்டால் துரோணர் ஆயுதம் கீழே போடுவார். பீமன் அசுவத்தாமன் என்ற ஒரு யானையை கொன்றான். யுதிஷ்டிரனிடம் கேட்டனர். யுதிஷ்டிரன் என்றும் பொய் சொல்லாதவன். ஆனால் கிருஷ்ணன் வழிகாட்டினான். அசுவத்தாமா இறந்தான், ஒரு யானை என்று மனதுக்குள் சொல்லி என்று சத்தமாக சொன்னான். துரோணர் கேட்டார். ஆயுதம் வைத்தார். துரோணர் கொல்லப்பட்டார். கர்ணன் தளபதியானான். இவன் மிகவும் சக்தி வாய்ந்த வீரன், சூரியனின் மகன். இவன் மற்றும் அர்ஜுனன் சந்திப்பு இந்த போரின் மிகவும் முக்கியமான தருணம். கர்ணனின் தேர் சேற்றில் சிக்கியது. நேர்மையான வீரர்கள் இந்த நேரத்தில் போரிட மாட்டார்கள். ஆனால் கிருஷ்ணன் அர்ஜுனனை வலியுறுத்தினான். அர்ஜுனன் கர்ணனை கொன்றான். இன்றும் இந்த தருணம் விவாதிக்கப்படுகிறது, நியாயமா இல்லையா என்று. 18ஆம் நாள் துரியோதனன் மட்டும் மீதம். பீமன் அவனை மல்யுத்தத்தில் சவால் விட்டான். போரிட்டனர். பீமன் துரியோதனனின் தொடையில் அடித்தான். சாய்ந்தான். துரியோதனன் விழுந்தான். பீமனின் சபதம் நிறைவேறியது. போர் முடிந்தது. அத்தியாயம் 12. போருக்கு பிறகு யுதிஷ்டிரன் வென்றான். ஆனால் வெற்றி என்றால் என்னவென்று தெரியாது. பாட்டனார் போனார், குரு போனார், நண்பர்கள் போனார்கள், உறவினர்கள் போனார்கள். ஒரு சோகமான தருணம். கர்ணன் இறந்த பிறகு குந்தி வந்து அழுதாள். அவன் என் மூத்த மகன் என்று சொன்னாள். பாண்டவர்கள் அதிர்ந்தனர். தாங்கள் போரில் கொன்ன கர்ணன் தங்கள் அண்ணன் என்று தெரிந்தது. யுதிஷ்டிரன் கோபமடைந்தான். எல்லா பெண்களும் தங்கள் இரகசியத்தை மறைத்துக் கொள்வார்கள் என்று சபித்தான். திருதராஷ்டிரன் அழுதான். 100 மகன்களை இழந்தான். கிருஷ்ணனிடம் கோபமடைந்தான். கிருஷ்ணன் சொன்னான், நீ கண்ணால் குருடன் மட்டுமல்ல, மனதாலும் குருடன். உன் மகனின் தவறுகளை பார்க்காமல் அவனை ஆதரித்தாய். இதுவே காரணம். பீஷ்மர் அம்பு மேல் கிடந்தார். உத்தராயண காலம் வந்தது. அவர் பேசினார். தர்மம் பற்றி, அரசியல் பற்றி, வாழ்க்கை பற்றி. இறுதியாக மரணத்தை தன் விருப்பத்தில் ஏற்றுக்கொண்டார். உயிர் விட்டார். யுதிஷ்டிரன் அரசனானான். 36 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அத்தியாயம் 13. கிருஷ்ணனின் மறைவு. 36 ஆண்டுகளுக்குப் பிறகு கிருஷ்ணன் மறைந்தான். யாதவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்தனர். கிருஷ்ணன் காட்டில் தனியாக இருந்தான். ஒரு வேடன் அவனை மான் என்று தவறாக நினைத்து அம்பு எய்தான். கிருஷ்ணன் சாய்ந்தான். வேடனிடம் சொன்னான், நீ தவறு செய்யவில்லை, இது என் விதி என்று. கண்களை மூடினான். கலியுகம் தொடங்கியது. அத்தியாயம் 14. இறுதி பயணம். பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரம் விட்டனர். ஹிமாலயம் நோக்கி நடந்தனர். அவர்களுடன் துரோபதை. வழியில் ஒருவராக விழுந்தனர். துரோபதை விழுந்தாள். நகுலன் விழுந்தான். சகாதேவன் விழுந்தான். அர்ஜுனன் விழுந்தான். பீமன் விழுந்தான். யுதிஷ்டிரன் மட்டும் நடந்தான். ஒரு நாய் மட்டும் அவன் பக்கத்தில் இருந்தது. இந்திரன் வந்தான். யுதிஷ்டிரனை சொர்க்கத்திற்கு அழைத்தான். நாயை விட்டுவிடி என்றான். யுதிஷ்டிரன் மறுத்தான். என்னை நம்பி வந்தவனை கைவிட மாட்டேன் என்றான். அந்த நாய் தர்மதேவன்தானே. யுதிஷ்டிரன் வேர்வில் வென்றான். சொர்க்கத்தில் பார்த்தால் துரியோதனன் இருந்தான். நரகத்தில் பார்த்தால் பாண்டவர்கள் இருந்தனர். யுதிஷ்டிரன் அதிர்ந்தான். அவர்களுடன் இருக்கிறேன் என்று சொன்னான். அப்போது எல்லாம் மாறியது. நரகம் சொர்க்கமானது. பாண்டவர்கள் தெய்வீக உருவம் எடுத்தனர். கிருஷ்ணன் வந்தான். எல்லாம் ஒரு பரீட்சை என்று சொன்னான். யுதிஷ்டிரன் வென்றான். மகாபாரதம் முடிந்தது. நண்பர்களே, இப்போது ஒரு கேள்வி. மகாபாரதம் ஒரு வரலாறா, புராணமா, கவிதையா? இதற்கு ஒரே ஒரு பதில். மகாபாரதம் மனித வாழ்க்கையின் கண்ணாடி. அதில் பேராசை இருக்கிறது, காதல் இருக்கிறது, துரோகம் இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, நட்பு இருக்கிறது, பகை இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, அதர்மம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஏனென்றால்
வியாசர் சொன்னார், யத் இக அஸ்தி தத் அன்யத்ரா யத் நேஹாஸ்தி ந தத் குவச்சித். இங்கே இருப்பது எல்லாம் வேறு இடத்திலும் இருக்கிறது, இங்கே இல்லாதது எங்கும் இல்லை. மகாபாரதத்தில் இல்லாத மனித அனுபவம் எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் பண்ணுங்கள். மகாபாரதத்தில் எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள். ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்கள். காத்திருங்கள். வணக்கம்.